ஆமென் 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 ஆமென். எல்லாரும் ஒரே நிமிஷம் எடுத்துட்ட உடனே வாசிக்கலாம். ஓகே, எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாசிக்கலாம். Make a joyful noise to the Lord, all the earth. Serve the Lord with gladness. Come into His presence with singing. Know that the Lord, He is God. It is He who made us, and we are His people, and the sheep of His pasture. Enter His gates with thanksgiving, and His courts with praise. Give thanks to Him, bless His name, for the Lord is good. His steadfast love endures forever, and His faithfulness to all generations. ஆமென். இந்த 100ஆம் சங்கீதம் யார் எழுதுனாங்க அப்படின்றது இது டெஃபினட்டா பைபிள்ல இல்லை, நேரடியா இவர் தான் எழுதுனாங்க அப்படின்னு இல்லை. ஆனா இது எழுதப்பட்டிருக்கிற நடையும் இதுல இருக்கிற வார்த்தைகளும் பார்க்கும்போது தேவாலயத்தை கட்டினதுக்கு அப்புறமா எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இது இருக்குது. ஆண்டவர் தேவாலயத்தை கட்டி சாலமோன் முடிச்சதுக்கு அப்புறமா ரினியூவல் ஆஃப் த கவனன்ட் பண்றாரு. தாவீதோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு. அதுல ஒரு கட்டளை என்ன கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துல எனக்கு நீங்க ஒரு கோயில் கட்டிட்டதுனால இது என்னுடைய கண்ணின் மணியா இந்த ஊரை நான் மாத்துறேன். எருசலேம் வந்து என்னோட கண்ணின் மணி அப்படின்னு சொன்ன ஒரு 3 பண்டிகைக்கு எந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் போய் செட்டில் ஆயிட்டு இருந்தாலும் எருசலேமுக்கு வந்து அந்த பண்டிகை ஆசரிக்கணும்னு ஒரு ரூல் வச்சார். கூடார பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகைக்கு, வாரங்களின் பண்டிகை, இது அப்படியே தொடர்ச்சியா வரக்கூடிய பண்டிகைகள். இந்த கூடார பண்டிகைக்கு அப்ப பார்த்தோம்னா 7 நாள் வந்து எருசலேமை சுத்தி இருக்கிற சமவெளியில என்ன பண்ணுவாங்கன்னா டென்ட்டுங்க கட்டிட்டு அந்த டென்ட்ல வசிப்பாங்க. டென்ட்ல வசிக்கிறப்பது என்னத்துக்கு அந்த டென்ட்ல இருக்கு சொன்னாருன்னா, ராத்திரி நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல நீங்க திடீர்னு விழிச்சு பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுடைய ஓலை குடிசை தெரியணும். அந்த ஓலை குடிசைக்கு மத்தியில ஆகாயமும் மேல இருக்கிற நட்சத்திரங்களும் தெரியணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் உங்களை 40 வருஷம் நான் சாப்பாடு போட்டு நடத்தினேன். இந்த ஞாபகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றதுனால இந்த கூடார பண்டிகையை வச்சார். கூடார பண்டிகையினுடைய இன்னொரு பியூட்டினா தெரியுங்களா? இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு எங்கெல்லாம் இருக்கிற இஸ்ரவேலர்கள் திருப்பி எருசலேமுக்கு வந்து ஆசரிச்சு அந்த இடத்துல மகிழ்ந்து கொண்டாடி பலி செலுத்தி, ஒருவேளை ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா நெக்ஸ்ட் மாசமோ இல்லை அதுக்கு அடுத்த மாசமோ நம்ம ஃபீஸ்டுங்களை வந்து தியானிக்கலாம். ஆண்டவருடைய 7 பண்டிகைகளை வந்து நம்ம டீட்டெயிலாக தியானிக்கலாம். நான் ஐயா கிட்ட கேட்குறேன், 7 பண்டிகைகளை உங்களுக்கு போதிக்கும்படியா கேட்குறேன். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல எப்படியெல்லாம் பலி செலுத்தினாங்க, எப்படியெல்லாம் அவங்க மகிழ்ந்து கொண்டாடினாங்க, இன்னெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், பெரிய பட்டியலே இருக்கும். முதல் நாளினா வெட்டினாங்க, 2ஆவது நாளினா வெட்டினாங்க, அப்படியெல்லாம். இப்ப இந்த கூடார பண்டிகையினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நேத்து ஜெஃப்ரியா கிளாஸ்ல சொன்னார், எத்தனை பேர் விழிப்போட கவனிச்சிங்கன்னு தெரியல. நமக்கும் மணவாளனுக்கும் கல்யாணம் ஆகுது பாருங்க, அதுவும் ஒரு கூடார பண்டிகையில தானா. நம்ம வெட்டிங் ஃபீஸ்ட் கூட கூடார பண்டிகை தானா. கூடார பண்டிகை அப்போதான் மணவாளன் ஆகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் கல்யாணம் நடக்க போதான். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கூடார பண்டிகைக்கு யாரெல்லாம் வந்து எருசலேமுக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் இந்த சங்கீதத்தை முழுசும் பாடுவாங்களாம். வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை, 2வது வசனம், எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இப்போ எருசலேமுக்கு போயிட்டாங்க. எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிற அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, எங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் எதிரில் துக்கமா வராதிங்க. அவர் ராஜா, நம்மளெல்லாம் சந்தோஷமா வாழ வச்சிருக்கிற ராஜா. அவர் சந்நிதிக்கு வரும்போது எப்படி வாங்க, சந்தோஷமா வாங்க. 3வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தரே தேவன் என்று அறிவுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாம் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அதுவும் ஒரு படி தாண்டி அவர் என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை செஞ்சோம் காமிச்ச ராஜா நம்ம ராஜா. அவரே நமக்கு தேவனா இருக்கிறதுனால ஆனந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அவர் சந்நிதிக்கு வந்துட்டு 4வது வசனத்தை பாருங்களேன். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க, இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்மளுக்கு வந்ததுக்கெல்லாம் ஏன்னா அவர் நம்மளுக்கு ராஜா.
அவர் தான் நம்மளுக்கு எல்லாம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும் அவர் தான் எனக்கு எல்லாம்? நிறைய பேரோட வாழ்க்கையில வேற என்னென்னவோ எல்லாமா இருக்குது. ஒரு சிலருக்கு அப்பா, என் அப்பா தான் எனக்கு எல்லாம். ஒரு சிலருக்கு என் மனைவி தான் எனக்கு எல்லாம். ஒரு சிலருக்கு கணவர் தான் எல்லாம். என் சொத்து தான் எனக்கு எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாத்த விட எது தெரியுமா பெரிய எல்லாம்? ஆண்டவர் தான் நம்மளுக்கு எல்லாமா இருக்கணும். When he is our everything and we will have everything we want. When he is our everything, we will have everything we want. அவர் நமக்கு எல்லாமாவே இருந்தார்னா நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவாரு. விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து சந்தோஷமா பாடலாமா? பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி.